Real ORS versus fake ORS. டாக்டர் சிவரஞ்சனி சந்தோஷ் அப்படின்ற ஹைதராபாத் பேஸ்ட் பீடியாட்ரிஷியன் வந்து என்ன பார்த்துருக்காங்கன்னா, இந்த ஓஆர்எஸ்க்கு பதிலாக ஓஆர்எஸ்எல் அப்படின்னு சொல்லி சுகரி ஃப்ளேவர்டு ட்ரிங்க்ஸ் வந்து ஃபார்மசிஸில் விற்றுருக்காங்க. அண்ட் அப்போ அந்த எலக்ட்ரால் தீந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் இல்லை விஷயம் தெரியாத ஆளுங்க வந்து கேட்கும்போது அந்த ஓஆர்எஸ்க்கு பதிலாக ஓஆர்எஸ்எல்ல வந்து ஃபார்மசிஸில் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற இடங்களில் ஸ்கூல்ஸில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஓஆர்எஸ்எல் வந்து டீஹைட்ரேஷனை இன்னும் மோசமாக்கிடும். 8-year பேட்டிலுக்கு அப்புறமா இந்த ஓஆர்எஸ்எல் அப்படின்னு விற்கக்கூடிய அந்த ட்ரிங்க்ஸ்க்கு ஒரு பேன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓஆர்எஸ் வந்து WHO ரெக்கமெண்டட் ஃபார்முலா. அது வந்து ஒரு பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். அது வந்து எலக்ட்ரோலைட் பேலன்ஸை திரும்ப கொண்டு வரும் நம்மளோட பாடியில் அதை எடுத்துக்கும் போது. எப்போனா சிவியர் டயேரியா ஆர் வாமிட்டிங் இருந்து டீஹைட்ரேஷன் ஆகக்கூடிய ரிஸ்க் இருக்கும்போது டாக்டர்ஸ் வந்து இந்த ஓஆர்எஸ் கொடுக்க சொல்லி ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கும். அண்ட் டீஹைட்ரேஷன்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் டெத்தை வந்து அது ப்ரிவெண்ட் பண்ணும். அதுக்கு தான் அந்த ஓஆர்எஸ் யூஸ் பண்ணுறது. இந்த ஓஆர்எஸ்எல் அப்படின்னு விற்கக்கூடிய அந்த சுகரி ஃப்ளேவர்டு ட்ரிங்க்ஸ் வந்து ஓஆர்எஸ் கிடையாது. ஓஆர்எஸ்எல்ல வந்து கிட்டத்தட்ட 9 times மோர் சுகர் இருக்குது ஓஆர்எஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்முலா மாதிரி இல்லாமல். அண்ட் அது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த டயேரியாவையும் வாமிட்டிங்னாலையும் வரக்கூடிய அந்த டீஹைட்ரேஷனை ரொம்ப சிவியர் ஆக்கி அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகுது, இல்லைன்னா டெத் கூட ஆகிருக்கு குழந்தைங்கள்ல. அக்டோபர் 2025ல் FSSAI வந்து ஒரு பேன் இஷ்யூ பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஓஆர்எஸ்க்கு பதிலாக வந்து கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபார்மசிஸ்லையும் மெடிக்கல் ஷாப்ஸ்லையும் இது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. கூடோஸ் டு டாக்டர் சிவரஞ்சனி சந்தோஷ்.